ஒருத்தவர் வந்து ஒரு 20 வருஷமா தொடர்ந்து ஸ்மோக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங்கை விட்டார். அப்போ அந்த லங்ஸ் வந்து க்யூர் ஆகும், அதாவது அந்த டஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகுமா சார்? லாங் டர்மாக ஸ்மோக் பண்ணுறவங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்மோக் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் இருக்குது. எனி ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ்ன்றது தான் இப்போ இருக்கிற டிக்டம். புக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 100 சிகரெட்ஸ் ஸ்மோக்ட் இன் லைஃப் டைம், அதாவது வாழ்நாள்லேயே 100 சிகரெட் பிடிச்சாலே எவர் ஸ்மோக்கர்ன்ற ஒரு டேர்ம் வந்துடும். ஸோ அது இருந்தாலே மினிமலாக ஒரு கேன்சர் ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ அப்படின்றப்போ எப்பயாச்சும் ஒரு சிகரெட்டுன்னு பிடிச்சாலுமே ஒரு டேஞ்சரஸ். இதை தவிர சிகரெட் பிடிக்கணும்னு கூட இல்லை, நம்ம ரோட்டில் போகிறோம், அங்கிட்டு போகிறோம், அதில் இன்னேல் பண்ணுற ஸ்மோக்கே வந்து 100 சிகரெட்டை தாண்டிடும் இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு. ஸோ அப்படின்றப்போ ஸ்மோக்கிங் இஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ் ஒன்லி. அதனால் அதை ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ அதை ஸ்மோக் பண்ணிட்டு விட்டுட்டது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது எந்த டைம்னாலும் இட் இஸ் நெவர் டூ லேட் டு குவிட். இப்போ ஒரு கேன்சரே வந்துட்டாலும் ஒரு ஸ்மோக்கரில் அந்த பாயிண்டில் அதை நிறுத்தினாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸுமே இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இல்லாமல் ஆக்கிடாது. ஸ்மோக் பண்ணாத ஒரு நபருக்கு இருக்கிற ரிஸ்க்கை விட ஸ்மோக் பண்ண நபருக்கு இருக்கிற ரிஸ்க் எப்பவுமே கொஞ்சம் கூட தான் இருக்கும்.